ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இப்போ வந்து குரூப் 2 குரூப் டிஏ எக்ஸாம் வந்து மே 21 வந்து நமக்கு நடக்க போகுது. இன்றைக்கி ஏப்ரல் 1. இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 நாட்கள் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 50 நாட்களை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், யார் யார் எப்படி யூஸ் பண்ணலாம், எக்ஸாம் ஹால் வந்து எப்படி இருக்கும், ரிவிஷன் வந்து எப்படி பண்ணலாம், எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், புதுசாக எதை படிக்கணும், இதெல்லாம் வந்து படிக்க தேவை கிடையாது. இந்த குரூப் 2 குரூப் டி எக்ஸாமுக்குன்னு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும்னா உங்களை ரீசெக் பண்ணணும். ரீசெக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கேன், தமிழில் எவ்வளவு, மேக்ஸில் எவ்வளவு, ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணால் தான் நமக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இதெல்லாம் படிக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மேலும் வந்து குரூப் 2 குரூப் டி எக்ஸாமுக்கு இதை மட்டும் படித்தால் போதும்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸோட முதல் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அதை வந்து பாருங்கள். அந்த லெசன்ஸ்லாம் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து ரீசெக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் வந்து 6th to 10th. ஓகே, 6th to 10th தமிழ் வந்து படிச்சிட்டிங்களா, 6th to 10th தமிழ் படிச்சிட்டிங்களா, அல்லது 6th to 10th தமிழ் இந்த ரேஞ்சில் வந்து எது வரைக்கும் வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு 6th to 10th தமிழ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 6th to 10th தமிழ் வந்து மினிமம் 3 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். 6th to 10th வரைக்கும் உள்ள நிறைய ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். 6 to 10 வரைக்கும் உள்ள ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ வந்து இந்த 6th to 10th வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 90+ அல்லது 95 கிட்ட எப்போவுமே எடுக்குது மாதிரி நீங்கள் உங்களை வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இதில் இருந்து 90 கேள்விகள் வந்து குரூப் 2 குரூப் டிஏல மினிமம் கேட்டுருவாங்க, 90 to 95 கொஸ்டின்ஸு. அதனால் இந்த ஏரியாவை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஓகேவா? +1 +2 அப்படின்னா வந்து படிக்க வேண்டாமா? ஓகே, இது ஃபஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிக்கோங்க. +1 +2 பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ரீடு விட்டுக்கோங்க. அண்டு அதில் உள்ள சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும்போது தமிழ் தான் நீங்கள் தினமும் ரிவிஷன் பண்ணாலும் பெஸ்ட்டு தான். அதனால் தமிழை ரிவிஷன் பண்ணுவதற்கு சங்கடம் வந்து பண்ணாதீங்க. தமிழை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே வந்துடுங்க. தமிழ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியா. ஓகே, இப்போ இதை முடிச்சிட்டிங்கன்னா ஓகே. இப்போ இதை முடிக்கலைன்னா இதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்து வந்து முடிங்க. எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்து முடிக்கணுன்ட்டு குரூப் 2 குரூப் டி எக்ஸாமில் வந்து நினைக்காதீங்க. தமிழ் மேக்ஸை நல்லா முடிங்க, மீதி இதை வந்து அடுத்ததில் வந்து முடிங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ 6th 7th 8th தமிழ் முடிக்கிறேன், மேக்ஸில் ஒரு 8 டாபிக் பார்த்துருக்கேன், இங்கிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா செட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் 9th 10th தமிழை வந்து முடித்து ரிவிஷன்லாம் பண்ணணும். அப்போ இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து தமிழுக்கு வந்து கூடுதலாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து தமிழை வந்து முடிங்க. ஓகேவா? தமிழ் தான் வந்து மெயின். ஸோ தமிழில் ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே வந்துருங்க. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த தமிழையே விட்டுட்டு வேறு ஏதாவது இப்போ 6 to 9 உள்ள குரூப் 2 குரூப் டிக்கு 6லேருந்து 9 உள்ள சின்ன சின்ன பாடங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நான் படிக்கல அப்படின்ட்டு அந்த பாடங்கள்லாம் போய் படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. படித்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்தது தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ் முடித்த பிறகு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கோட ஓவர்வியூ எப்படி போடணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஓகேவா? எல்லா டாப்பிக்கோட ஓவர்வியூ எப்படி போடணும், எந்தெந்த மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க. ஓகே, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் வந்து நம்ம 17 வீடியோ வந்து போட்டிருக்கு. 7 கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? 7 கொஸ்டின் பேப்பர்னால் 175 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்டு அகெயின் வந்து அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரீஸில் 500 கணக்குகள் கிட்ட நான் சொல்லிக் கொடுத்துருவேன் கண்டிப்பாக. ஓகே, குரூப் 4க்குள்ளே 500 சொல்லிக் கொடுக்க முடியும். குரூப் 2A ஒரு 400 வரைக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். ஓகேவா? அதனால் வந்து இந்த மேக்ஸை வந்து நீங்கள் மெத்தடு என்ன டைப் இருக்குது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வாங்க. ஓகேவா? ஏன் வந்து இந்த தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மேக்ஸ் இப்போ தமிழில் வந்து 90+ கண்டிப்பாக எடுக்கணும். மேக்ஸில் வந்து 20+ எடுக்கணும்.
2 சேர்த்து 110 ப்ளஸ் எடுக்கணும். ஸோ இந்த 2ம் தான் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணக்கூடியது. இதுதான் வந்து ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதில் 110 எடுத்தால் தான் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் வந்து ஈஸியாக ரீச் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸே வந்து கிடைக்கும். இல்லை சார் இதில் நான் ஒரு 90 எடுத்துக்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 60 70லாம் எடுத்துக்கிறேன்டா, ஓகேவா? இது வந்து 125 கொஸ்டினில் 110. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும், பொது அறிவை பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின். இந்த 75 கொஸ்டினில் உங்களுக்கு 40 to 50 கொஸ்டின் போடவே சிரமமாக தான் இருக்கும். ஓகேவா? நல்லா படிச்சிருந்தா தான் 40 to 50 கொஸ்டினே போட முடியும். இதில் வந்து உங்களுக்கு புக்கில் இல்லாதது அல்லது புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாத மாதிரியான கேள்விகள் 25லேருந்து 30 கேள்விகள் இடம்பெறும். இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடக்கல டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நடந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எடுத்து பாருங்கள். அசிஸ்டன்ட் ஃபிஷரிஸ் வந்து எடுத்து பாருங்கள். அதற்கு முன்னாடி நடந்த ஏஆர்ஜிஎஸ், ஏஹெச்ஜிஎஸ், ஓகேவா? நிறைய எக்ஸாம் இருக்குது. ஒரு 15 டெஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்டில் நடந்திருக்கு. 15 டெஸ்ட் எடுத்து பாருங்கள். 15 டெஸ்ட்லேயும் 75க்கு 40 to 50 போடுங்கிறது மிக மிக கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ 40 to 50 போடுறதே கஷ்டம் தான். ஏன்னா இந்த யூனிட் 8 அப்படின்ட்டு புக்குக்கு கொஞ்சம் வெளியே எடுப்பாங்க, யூனிட் 9 அப்படின்ட்டு புக்குக்கு வெளியே எடுப்பாங்க, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் புக்குக்கு வெளியே எடுப்பாங்க, அப்படின்ட்டு கரண்ட் அவர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ட்டு புக்குக்கு வெளியே எடுப்பாங்க, சயின்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 கேள்வி ஜென்ரலாக கேட்பாங்க, அதெல்லாம் புக்கிலே இருக்காது. அப்படியே பார்க்கும்போது 25 to 30 கேள்விங்கிறது புக்கில் இல்லாத கேள்விகள். ஓகேவா? அப்போ 75ல் 25 போச்சுன்னா 50 கேள்விகள் தான் புக்கில் இருக்கக்கூடியது. அந்த 50ல் நீங்கள் ஒரு 35 to 40 அப்படின்ட்டு போட்டுட்டு இந்த 25 to 30 இதை வந்து நீங்கள் யோசித்து போடணும். இதுக்கு இந்த பதில் வராது, ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தடு, நீங்கள் இது வரைக்கும் பண்ண டெஸ்ட் ப்ராக்டிஸை வச்சு ஓகே இந்த ஆப்ஷன்லாம் வராதுங்கிறத போட்டிங்கன்னா, இந்த இப்போ 25 to 30 கேட்குறாங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 10 to 15 போட்டாலே வந்து போதுமானது. ஓகேவா? இந்த 40 to 50 இருக்கா, இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு 35 to 40 ஆட்டும் போடணும். ஓகேவா? ஸோ 40 to 50 கேள்வி கேட்குறாங்க, 35 to 40 போடணும், இங்கே ஒரு 10 to 15 போடணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நான் உதாரணத்துக்கு ஒரு சில இது சொல்கிறேன். இப்போ இங்கே 110 எடுத்துட்டிங்கன்னா இங்கே 40 எடுக்கிறீங்க. ஓகேவா? 110 40னா 150 கொஸ்டின். ஓகேவா? உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு 45னா இன்னும் பிரகாசமாக இருக்கும். 50 கொஸ்டின் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம். ஓகேவா? 155 கொஸ்டின், 150 கொஸ்டின், 155 கொஸ்டின், 160 கொஸ்டின்லாம் வந்து கன்ஃபார்மாக உள்ளே போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சிரும். இதே வந்து நீங்கள் தமிழில் 100 போடுறீங்க, இங்கே 40 போட்டிங்கன்னா 140 கொஸ்டின். 140 கொஸ்டின்னா ப்ரிலிமினரியில் ஒரு சில கம்யூனிட்டியில் ஒரு சில ஆட்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஓகேவா? பிஎஸ்டிஎம் இருக்குது, அவங்க ஒரு ஏதோ ஒரு கேஸ்ட் எக்ஸுங்கிறது ஒரு கேஸ்ட்டு, பிஎஸ்டிஎம் இருக்குன்னா அவங்க உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. 140 கொஸ்டின் போட்டிருந்தாலும் அது எப்போ அது வந்து உறுதியாக நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்தால்தான் தெரியும். ஸோ நான் எழுதுன அன்றைக்கி எனக்கு நான் பாஸாக ஃபெயிலா அப்படின்ட்டு தெரியணுன்னா 110 கொஸ்டின் நீங்கள் போட்டால் தான் இங்கே உங்களுக்கு அடுத்த சான்ஸ். இங்கே 110ங்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தமிழ் மேக்ஸுங்கிறது கஷ்டம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 110 கொஸ்டின் நீங்கள் போடணும். இங்கே 40 to 50. ஓகேயா? முடிஞ்சால் 50 ப்ளஸ்ஸே போடுங்க. 50 போட்டிங்கன்னா 160 கொஸ்டின் சாலிடாக வந்து உள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு தான் வந்து ரிவிஷன், இந்த 2க்கு தான் ரிப்பீட்டட் ரிவிஷன் வந்து பண்ணும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10th +1 +2 எல்லா இதுவுமே. ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமானது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி முக்கியம், ஐஎன்எம் முக்கியம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8 யூனிட் 9. ஓகேவா? இந்த ஜாக்ரஃபிங்கிறது எங்கேயாவது கேள்வி கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா +1 எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம், +2 எக்கனாமிக்ஸ்லாம் புக் பேக்லேருந்து கேள்விகள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க. யூனிட் 8 யூனிட் 9ங்கிற ஒரு 22 கொஸ்டின் வருதுன்னா அதில் திருக்குறள் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்கள் எல்லாமே சேர்ந்து அந்த 22ல் ஒரு 15 கிட்ட நீங்கள் போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இங்கே +1 எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. +2 எக்கனாமிக்ஸில் புக் பேக் காட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ரெப்போ ரேட்னா என்னது, பணவாட்டம், பணவீக்கம், அடுத்த வங்கி வீதம், இந்த மாதிரி அந்த டெக்னிக்கல் டேர்ம் வேர்டு மட்டும் இந்த +2ல் உள்ளதை நல்லா பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த 3ம் வந்து முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு இந்த ஜாக்ரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? இந்த 3 யூனிட்டுக்கு மட்டும் கொஞ்சம் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 3 யூனிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஜாக்ரஃபி 10th ஜாக்ரஃபி பார்த்துக்கோங்க.
இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th and 10th உள்ள பாக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? போதுமானது. ஏன்னா 8 கேள்வி கேட்பாங்க. அந்த 8 கேள்வியில் 4 கேள்வி ஜென்ரல் கேள்வி தான், மீதி 4 தான். அந்த 4க்கு நீங்கள் பார்க்காம போனால் கூட பிரச்சனை கிடையாது. 8 கேள்வியில் கண்டிப்பாக 4-5 கொஸ்டின் வந்து போட்ட முடியும். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது எந்த வருஷத்தில் எந்த இதில் இருந்து கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டுக்கு. ஓகேவா? அதனால கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரீசெண்டாக உள்ளதில் மேலோட்டமாக பார்த்துருப்போங்க. நிறைய எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இவ்வளோ தான். இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவெலாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே 10th +1 +2 தான். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை சார் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து குரூப் 4க்கும் வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் 6th to 12th வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ குரூப் 4க்கு பேட்டர்ன் வேறு, குரூப் 2 குரூப் டிக்கு பேட்டர்ன் வேறு. குரூப் 4 6th to 10th முக்கியம், குரூப் 2 10th to +2 வந்து முக்கியம். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஏற்றாப்புல வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ புதுசாக படிக்கிறது அப்படிங்கிறது இப்போ புக்கை விட்டு நிறைய வெளியே கேட்குறாங்க அப்படின்ட்டு புக்கை விட்டு வெளியெல்லாம் தாண்டி போய் படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. புக்கை விட்டு வெளியே கேட்டால் யாருக்குமே பதில் தெரியாது. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம புக்கில் உள்ளதை திரும்ப திரும்ப வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய டெஸ்ட்டு போடுங்க. இது புதுசாக வந்து படிக்கிறத வந்து நீங்கள் நான் சொன்னதில் வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கிறத புதுசாக வந்து படிங்க. ஓகேவா? இந்த புத்தகத்திலே இல்லாததெல்லாம் போய் புதுசாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான், சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். அங்கே 110, இங்கிட்ட வந்து ஒரு 40 to 50 கொஸ்டின். ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின் எய்ம் பண்ணுங்கள். ஸோ 110, ஸோ இங்கே ஒரு 50. ஸோ இது எய்ம் பண்ணிங்கன்னா 160 கொஸ்டின். 160 கொஸ்டின் போட்டிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்லேருந்தே மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். மெயின்ஸுக்கு வந்து செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபரில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 month கிட்ட இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு ஒரு 5 month கிட்ட டைம் வந்து இருக்குது. ஸோ அந்த 5 month டியூரேஷன் வந்து கொஞ்சம் மெயின்ஸ்க்குன்னு நல்லா வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.